வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு பேசிடுவோம் வாங்க. தலைவரே தலைவரே தலைவரே, நம்ம வந்து இப்ப தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போறோம், இறங்குறோம், தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவை பெருக்குறோம், ஆட்சியை பிடிக்கிறோம். எப்ப போறோம்? என்னது? சரி, அது ஒண்ணு இல்ல, தலைவருக்கு கொஞ்சம் வலது காலில கொஞ்சம் வலி இருக்கான். அது ஒண்ணு இல்ல, ஒண்ணு பிரச்சனை இல்லை, அது 2 வாரம் நம்ம ரெஸ்ட் கொடுப்போம், எடுக்கட்டும்பா. அப்புறமா நம்ம வந்து நடைப்பயணம் ஆரம்பிச்சிடலாம். ஆமா, பாத்துக்கலாம். 2 weeks later. வாங்க தலைவரே. கேட்டுப்பா, என்னைக்கு போயிடுவோம். அதான் தலைவரே, ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம நடைப்பயணம் ஆரம்பிக்கணும் தமிழ்நாடு முழுவதும். ஏன்னா அந்த புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருல ஒரு தம்பி, அவர் போறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். நம்ம போயிட்டு அதான் அவரு இல்ல, அது முதுகு இருக்குல்ல, கொஞ்சம் சின்னது, ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டா அப்புறம் அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டாரு. நம்ம ரெஸ்ட் எடுக்கலனாலும் ஐயோ நடன்னு சொல்லி நடைப்பயணம் ஆரம்பிச்சிருவாரு, சுற்றுப்பயணத்தை. ஆமா சரி, நீ சாதாரணமா நினைச்சிடாத அவரை. ஒரு 2 மாசம் ரெஸ்ட் கொடுத்துருவோம், அப்புறம் வந்து பாத்துப்போம். சரி, எடுக்கட்டும். சரி, முழு வீச்சு தான் முக்கியம். எடுக்கட்டும். சரி, வரல. 2 months later. தலைவரே, சோம்பல் முறிக்கும் போது நிறுத்திடுவோம். கண்டிப்பா போய் தலைவரே தலைவரே இருங்க தலைவரே, பாருங்க, இதுக்கு மேல நம்ம தள்ளி போட முடியாது. எல்லாரும் சுற்றுப்பயணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. எதிர்கட்சியா நம்மளும் ஏதாவது பண்ணணும், நீங்க தான் சொல்லணும். உடனே நம்ம போயே ஆகணும், சரிங்களா? நாளைக்கே கூட போயிடலாம்பா. ஆமா சொல்லிட்டாரு, போயிடலான்ட்டாரு. 2 வாரத்துல போயிடலாம். சரி, என்ன தலைப்பு? அது அவர் என்ன சொன்னார்னா, தமிழகத்தை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இதெல்லாம் ஒரு தலைப்பா? அப்பதானே ஆள் வருவாங்க, இத வச்சா ஆள் வருவாங்க. நான் ஒரு நல்ல தலைப்பு சொல்லட்டுமா? என்ன தலைப்பு? தொண்டர்களை காப்போம், நம்ம கட்சியை பூக்கட்சியில இருந்து மீட்போம் அப்படின்னு வைப்போம். போடு, எனக்கே வெறியாகுது. ஆமா, பண்ணிடுவோம், இதே வச்சிருவோம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இப்போது முதலாவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் மோனந்த் அவர்கள் பேசுவார். இங்க கூடிகிற எல்லாருக்கும் வணக்கம். தீர்மானம் நான் இப்ப படி போறேன். அதுல என்னன்னா, எதிர்கால லட்சியம், எதிர்கால பணிகள் குறித்து நான் வந்து படிக்க போறேன். நம்ம தலைவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்கணும். நம்ம தலைவர் என்ன பேசுறாரோ அதுபடி செய்யணும். நம்ம தலைவர் என்னென்னலாம் அவர் வழிகாட்டுறாரோ அது மாதிரி நம்மளும் பண்ணணும். நம்ம தலைவர் என்னென்னலாம் எதிர்பார்க்குறாரோ அது மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம தலைவர் என்னென்னலாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். நம்ம தலைவர் கட்டளை இட்டாருன்னா அதையெல்லாம் பண்ணியிருக்கணும். நம்ம தலைவர் கண்ணை செச்சாருன்னா அதையெல்லாம் நம்ம செஞ்சுருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டோம்னா 2026 நம்ம தலைவரை அங்கே உட்கார வைக்க முடியும். தீர்மானம் இது முடிஞ்சுது. 2வது, நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த தீர்மானம் நான் இப்போ சொல்ல போகிறேன். செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம தலைவர் மக்களை நேரடியாக சந்திப்பார். கண்டென்ட் அன்னைக்கு நிறைய இருக்கு எங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அடுத்த ஒரு சந்தோஷமான செய்தி, நம்ம 2026 நம்ம கட்சிக்கு முதலமைச்சர் வேட்பாளரை இப்ப இந்த தீர்மானத்துல நான் நிறைவேற்றுறேன். முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதுல எந்த கருத்தும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. சிஎம் பதவியெல்லாம் இப்போ சும்மா ஆயிடுச்சு. சிஎம்ன்றதுலாம் எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. சும்மா இருந்தவங்க எல்லாம் சிஎம் ஆயிடுறாங்க. ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை ஒரு வேலைக்காரனை வச்சுட்டு சமாளிக்க முடியல. ஆனா ஒரு மாநிலங்கிறது எவ்வளவு பெருசு, அதுல எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, அத வந்து எவ்வளவு பிரச்சனை வரும், அதெல்லாம் தீர்க்கணும்னா ஒரு பெரிய அனுபவம் இருக்கணும், நிறைய வந்து அறிவு இருக்கணும், பொறுமை இருக்கணும், எளிமை இருக்கணும், நிறைய தியாகம் இருக்கணும். ஆனா நினைச்சவங்க எல்லாம் சிஎம்ங்கிறாங்க. யாரோ நான் பேசி நிற்கிற போது பாபா படம் வந்து பேசுறாங்க. இங்க பாருங்க, சினிமாலாம் அவர் எங்களுக்கு எதிரி. இப்ப நாங்க வந்துட்டோம், நாங்க அந்த லைனை விட்டு வந்துட்டோம். அவங்க அந்த டைலாக் எங்களுக்கு பேசாது, இங்க வேற எங்களுக்கு எதிரி. அப்புறமா அடுத்ததா என் பேச்ச முடிக்கலாம். என்னப்பா
துணை முதலமைச்சர் அறிவிக்கணுமா? என்னது கேட்கல? துணை முதலமைச்சர் அறிவிக்கணுமா? அது இப்ப வேணாம், பொறுமையா பாத்துக்கலாம்ப்பா. அது இப்ப வேணாம். துணை முதலமைச்சரா? கேட்கல. வேணாம்ப்பா, அது அப்புறமா அறிவிச்சுக்கலாம் அது யாருன்னு. என்னப்பா பாண்டிச்சேரி முதலமைச்சரா? பாண்டிச்சேரி நான் பேசிட்டா இருக்கோம். பாண்டிச்சேரிக்கு முதலமைச்சர் யாருன்னு சொல்லணுமா? அது பாத்துக்கலாம்ப்பா. பாத்துக்கலாம். தலைவரே இது வேற ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. தலைவரே இந்த பக்கத்துல இருக்கிறதுலாம் என்னோடது, இந்த பக்கத்துல இருக்குது என்னோடது. இப்போ நீங்க இப்படி திருப்பிட்டு இது மட்டும் படிங்க. மாத்தாப்புல அந்த பக்கம் படிச்சிடாதீங்க, என் டைலாக் வந்துடும். நான் தான் எழுதி விட்டேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இப்ப நம்ம தீர்மானத்தை நிறைவேற்ற போறோம். இல்ல முதல் தீர்மானம், சூரியன் கட்சி இலை கட்சி கூட கூட்டணி இல்லை இல்லை இல்லை. இரண்டாவது, இந்த மத கலவரத்தை தூண்டுற அந்த பூ கட்சியோட கூட்டணி இல்லவே இல்லை. மறைமுகமாகவோ நேரடியாகவோ கூட்டணி இல்லை. மூணாவது, விவசாயிகளுக்காக நான் கண்டிப்பா நிப்பேன், அவங்க கூட கண்டிப்பா நிப்பேன். எங்க நின்னாரு? அண்ணா சார் டெல்லியில போராட்டம் பண்ணும்போது நேரில் போனாரு. நம்ம விவசாயிகள் ஒரு வருஷமா போராட்டம் நடத்துனாங்க டெல்லியில. எட்டி பார்த்தாரா? அப்பெல்லாம் மாஸ்டர் ஷூட்டிங்கு. அப்புறம் சிஎம் சார், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. பரந்தூர் விமான நிலையம் அதை வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லியிருக்கோம். விமான நிலையம் வேணாம்னு நாங்க சொல்லல, அங்க வேணாம் தான் சார் சொல்றோம். நீங்க அங்க கொண்டு வந்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களை எல்லாரையும் திரட்டிக்கிட்டு நேரா தலைமைச் செயலகத்துக்கு நான் வருவேன். புரியுதுங்களா? அதுக்கான இதை நீங்க கொண்டு வந்துடாதீங்க. சர்க்கார் பட கிளைமேக்ஸ் மாதிரி அதெல்லாம் வந்து படத்துல தான், படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் ப்ரெஸ் மீட்ல ஃபயரா பேசுனா அப்படியே ஆட்சி பிடிக்க முடியும். இங்கெல்லாம் அப்படி சிரிச்சிருவாங்க. என்னமோ பேசியிருக்காரு இதெல்லாம். ஓகே, வெற்றி நிச்சயம். தலைவரே, நீங்க பேசும்போது இவரு ரெட்டையில இப்படி காட்டுறாரு. நான் பார்த்தேன். ஓ, கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டோம், இப்படி காட்டுறாரு. அக்கா பாப்பா, அக்கா கவர்மெண்ட் வேலை வாங்கி தர, ப்ரொஃபஸர் வேலை வாங்கி தரேன்னு நல்லா வாங்கி கொடுத்துருக்கேன்ப்பா. ஏன் இப்படி அழுவுற? வாங்கி தரேன். நான் உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன்? ஆமாக்கா, சொந்தங்கிறனால தான் நான் உன்னை நம்பி வந்திருக்கேன். இது காசு இதுல இருக்கு, நீ கேட்ட காசு எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா. நம்ம எல்லாம் சொந்தம்ப்பா. சொந்தத்துக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன் சொல்லு? அதெல்லாம் நீ கவலைப்படாத. அடுத்த வருஷம் நீ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. வீடு கட்டிடலாம், நிலம் வாங்கிடலாம், எல்லாம் பண்ணிடலாம், குடும்பத்தை காப்பாத்திடலாம். நம்பிக்கையோட இரு. என்னப்பா இது? என்ன அக்காவை நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க? 10 ரூபா நோட்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. இதெல்லாம் என்ன இது? சிறுக சிறுக சேர்த்து வச்சதுக்கா. இதெல்லாம் அசிங்கப்படுத்தாதீங்கக்கா. ஏதோ ஒரு வகையில கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னா என் குடும்பத்தை முன்னேற்றலான்னு கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் பார்த்து பண்ணுக்கா. சரி, 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்ல, பணம் தானே வச்சுக்கிறேன். சரி, போ போ, கவலைப்படாம போ. வேலை வந்துரும், வேலை வந்துரும். வாப்பா. அப்பா கவர்மெண்ட் வேலைக்கு சொல்லியிருந்தேன்க்கா. ஆமா ஆமா, அப்ப சொல்லியிருந்தேன். ஆமாக்கா, அதை பார்த்து என்னன்னு பண்ணி விட்டுருக்கா. தம்பி, என் சொந்தக்கார பையன் வந்துட்டு போனான். அவனுக்கு கூட நான் எதுவுமே ஏற்பாடு பண்ணல. உனக்கு தான் சொல்லி வச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்துரும். அப்படியா? கண்டிப்பா கிடைச்சிடும்ல. இருக்கு வச்சிருக்கேன்க்கா. அக்கா கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக்கா. பார்த்து பண்ணிடலாம் தம்பி. எதுக்கு நீ பயப்படுற? அக்கா யாருன்னு தெரியும்ல? தெரியும்ல. ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் எல்லாரையும் ஆள் இருக்கு, லிங்க் இருக்கு. உங்க அப்பா என்ன சாதாரண ஆளா? இவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. அதெல்லாம் வேலை கன்ஃபார்ம். மனம் தளராம போ. நம்பிக்கை இருக்குக்கா. நன்றிக்கா. வரட்டுமா? அக்கா தம்பி, அப்பா அந்த வேலை கேட்டிருந்தாங்களா? அந்த 25 லட்சம் எடுத்துட்டு சொன்னேன். ஆமாக்கா, ரெடி பண்ணிட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, கொஞ்சம் அதிகமாவே கேட்டுக்கலாமா? கிடைச்சிரல தம்பி. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வேலை வேணும்னு வந்தாங்க. எல்லாரும் சும்மா 10 லட்சம் 15 லட்சம் அப்படிதான். நீ 25 லட்சம் கொடுத்துருக்க. உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். வேலை டான்னு வந்துரும். நம்பிக்கையோட இரு, பார்த்து பண்ணிடலாம். அக்காவை நம்பு. சரி, ஏன் போன் வருது? அக்கா
ஹலோ யாருப்பா? பணம் கொடுத்து 5 வருஷம் ஆச்சுக்கா. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் நீக்கா. என்ன சும்மா போன் பண்ணா நொய்யு நொய்னு அழுதுட்டு இப்ப என்னப்பா? நம்மள ஒரே ரத்தம்க்கா, சொந்தம்க்கா. ஏன்டி இப்படி பேசுற? ரத்தம் சொந்தம்னா என்னப்பா? வேலைன்னா உடனே கிடைச்சிருமாப்பா? ஏன்னா கவர்மெண்ட் வேலைன்னா சும்மா ஈஸி நினைச்சிட்டு இருக்கியா? சும்மா நொய்யு நொயின்ட்டு அதான் வாங்கி தரேன், வெயிட் பண்ணுப்பா. கடனை வாங்கி கொடுத்துருக்க, இப்பெல்லாம் பேசாதீங்கக்கா. சும்மா கடனு உடனே இதுன்ட்டு சும்மா போய் வேலையை பாருப்பா. வரும்பா வேலை. மரியாதையா பேசுங்கக்கா. என்ன மரியாதை? என்ன போகணும் மரியாதை? நீ காசு கொடுத்தா நான் மரியாதை இருக்குமா? இப்படிலாம் பேசிட்டீங்கன்னா நான் போலீஸ்ட்ட போவேங்க. போலீஸ்ல போவியா நீனு? என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு? ஸ்டேட் போலீஸ்ல இருந்து சென்ட்ரல் போலீஸ், ஏன் ரயில்வே போலீஸ் கூட அக்கா கண்ட்ரோல்ல இருக்கு. நீ போலீஸ்க்கு போயிடுவியா? போய் தான் பாரு. ஆளி மூஞ்சி பாரு. சரி நீ போன வை, செகண்ட் கால் வருது, வை. ஹலோ ஹலோ அக்கா. யாருப்பா? அக்கா அந்த கவர்மெண்ட் வேலை கேட்டு பணம் கொடுத்துருந்தாக்கா, ஒரு 16 லட்சம். என்ன பணம் கொடுத்தா உடனே கேப்பீங்களா? கவர்மெண்ட் எல்லாம் தூக்கி கொடுத்துருவாங்களா? எங்க அப்பா கொடுத்துட்டு இருக்காரு. அக்கா இல்லக்கா, ரொம்ப நாள் ஆச்சுக்கா, வேலை இல்லாம இருக்கேன் நம்பி. நீ வேலை இல்லாம இருக்கன்னா நான் உடனே உனக்கு வேலை வாங்கி கொடுக்குமா? எனக்கு வேற வேலை இல்ல. என்னக்கா லம்பா பணம் வாங்குறீங்க, கேட்டா அப்படி ரொம்ப பேசுறீங்கக்கா நீங்க. பணம் கொடுத்தா அவன் கம்முன்னு இருக்கணும், சும்மா நோய் நோய் கூடாது. போன வை, வை போன. யாராவது அடுத்தடுத்து. ஹலோ அக்கா. யாரு? அக்கா நான் காசு கவர்மெண்ட் வேலைக்கு காசு கொடுத்தானக்கா. என்ன காசை கொடுத்துட்டு நொய் நொய்னு கூப்பிட்டுட்டே இருப்பீங்களா? அக்கா அக்கா எல்லாரோடய லம்பா கொடுத்தானாக்கா. 25 லட்சம் கொடுத்தானாக்கா. 25 லட்சம் கொடுத்தா என்ன பெரிய ஆளா நீனு? பெரிய பருப்பா நீனு? அதெல்லாம் வேலை வாங்கி தர முடியாது. என்ன ஆதாரம் இருக்கு முதல்ல உனக்கு? என்ன ஆதாரம் வச்சிருக்கேன் நீனு? நான் இல்லக்கா, நான் போலீஸ்ல போறேன்க்கா. நானு போலீஸ்ல போவியா? முதல்ல நீ யாரு? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. முதல்ல போன வை, முதல்ல ஆதாரத்தை எடுத்துருவா. அக்கா அக்கா காசு கொடுத்தா திரும்பி வேலை தரணுமா? ஏன்னா பணத்தை கொடுத்து இப்படி ஏமாத்துறேன் வேணா. அந்த பொம்பளை அன்னைக்கு என் சொந்தக்காரனு கூட உதவ மாட்டேன், உனக்கு நான் உதவுறேன் தம்பின்னுச்சு. என்கிட்ட மத்தவங்களுக்கு எல்லாம் உதவ மாட்டேன், சொந்தக்காரன் உனக்கு தான் உதவுறேன். 16 லட்சம். 10 லட்சம் பரவாயில்ல. இப்ப இந்த 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 வழக்கு மூலியமா இதோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சுல, இந்த அக்காவோட சுயரூபம். இனிமே யாரும் ஏமாற மாட்டாங்கல்ல. மக்களே தயவு செய்து அரசு வேலை வாங்கி தரோம், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், நான் சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் பவர் வச்சிருக்கேன், இந்த அமைச்சர் கூட க்ளோஸ், அவரு கூட க்ளோஸ்ன்னு போட்டோ எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் சும்மா போற போக்குல எங்கேயாவது பக்கத்துல நின்று எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்பி தயவு செய்து யாரும் பணத்தை கிணத்தை கொடுத்துடாதீங்க. அதாவது கரெக்டா ப்ராப்பரான வழியில அரசு வேலையெல்லாம் தேடுங்க. இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் பண்ணி ஏமாந்துடாதீங்க, சரிங்களா? சரிண்ணா. என்ன இவர் யாரு ரொம்ப நேரமா இங்க வந்துட்டு இருக்காரு? இவரு தெரியல? இவரு நம்மள மாதிரிதான். நம்மளாவது கவர்மெண்ட் வேலை, இவரு பர்மனன்ட் வேலை. மோசடியில ஏமாந்துட்டாரு. அதே அக்கா மூலியமா. பர்மனன்ட் வேலை இருந்தா எதுக்கு நான் போறது? புரியல என்னது? அக்காவை கல்யாணம் பண்ணாரு. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாள் தான் அவரு அந்த கல்யாணம் திருமண வாழ்க்கையே நடந்திருக்கு. சரி. அக்கா 10 லட்சம் கேட்டிருக்கு அவசரம் அப்படின்னு. இவரும் அடடா அப்படின்னு உதவியோட அந்த அக்காக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காரு. அடுத்த நாளே அக்கா எஸ்கேப். இவரு அடுத்த நாள்ல இருந்து அம்போ. ஒரே நாள்ல 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாருன்னா யாரு என்ன வேலை பாக்குறாரு? அவரு தெரியாது. இந்த பூக்கட்சிக்கு ஆதரவா பேசுவாரு இந்த மாறன் திரு. ஆமா அவருதான். ஆனா ஒண்ணுங்க, ஊரெல்லாம் நாடக காதல்னு சொல்லிக்கிட்டு டம்பாரம் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ உங்களுக்கே ஒரு அக்கா நாடக காதல் விபூதி அடிச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா ஏமாறாம இருக்கணும்.